தாவேக்கா நேற்று வந்து பிரச்சாரத்தில் வந்து தாவேக்கா கொடி பறக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆசைகள் அதிகம். மனுஷன் ஆசைப்படுறது இயல்பு தான், பேராசைப்படக்கூடாது. அவர் தொடக்கத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறார், எங்கள் கூட்டணி தான் பலமான கூட்டணி, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு. ஒருத்தரும் வரல, யாரும் வரல. இருந்த கட்சிகளும் வெளியேறி விட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்பந்த நெருக்கடிகளுக்கு ஆளாகி எடப்பாடி சேர்ந்திருக்கிறார். அதிமுக இன்னும் சேரலை. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த கரூரில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவம், அதில் அநியாயமாக 41 பேர் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை ஒட்டி நடிகர் விஜயை நெருக்குகிறார்கள். கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்கிற குறுக்கு வழியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பிஜேபியும் ஈடுபட்டிருக்கிறது. எப்படியாவது விஜயுடைய பலவீனத்தை பயன்படுத்தி, அந்த தலைமை பண்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, அந்த தலைமை பண்பு இல்லாத அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தங்கள் அணியில் சேர்க்கலாமா என்று முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பிஜேபியும் சரி, பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சி சேர்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவுலே இருக்காரு. கொடியை பார்த்து இந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகி போச்சு பாருங்க. ஒரு அதிமுக ஆட்சி, இந்த கட்சி அதிமுக கட்சியா இருந்து அமித்ஷா அதிமுக ஆனதனுடைய விளைவா கொடியை பார்த்து எங்கேயோ ஒரு 2 கொடியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கொடியை பார்த்த உடனே கூட்டணி வரப்போகுதுங்கிற நிலைமை ஆகி போச்சு. எம்ஜிஆர் ஆரம்பித்து துவங்கிய அதிமுக, ஜெயலலிதா அம்மையாரால் பலமாக கொடுக்கப்பட்ட கட்சி நம்ம கண்ணை முன்னாடி அழிகிறத பார்க்க முடியுது. கொடியை பார்த்துட்டு கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரு பொதுச் செயலாளரை அமித்ஷா அதிமுக வச்சிருக்குங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த கட்சியில் இருக்க ஒவ்வொரு தொண்டர்களும் மன வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். வெறும் சின்னத்தை மட்டும், ரெட்டலை சின்னத்தை மட்டும் அமித்ஷா கொடுத்து வச்சுட்டு பண்ற அட்டூழியம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதிமுக, அமித்ஷா அதிமுக இப்பொழுது அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இந்த தேர்தல் தான் அவருடைய கடைசி தேர்தலாக இருக்குது. தாவேக்கா கொடி அதிமுக கூட்டத்தில் பறக்குது, பாஜக கூட்டத்தில் எப்போ பறக்கும் சார்? நல்ல கேள்வி தான். அதுக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது. கூட்டணியோட மெயினே நீங்கள் தானே சார்? அதை எப்படின்னா அது தொண்டர்களாக வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் சார், நானும் டிவியில் பார்த்தேன், நீங்கள் சொல்கிறது பார்த்தேன். தொண்டர்களாக வந்து சேர்றாங்க, அதனால மக்களாக ஒன்று சேர போகிறாங்க.